தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டமானது சென்னை டி நகரில் தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் மையக்குழு கூட்டமானது சென்னை டி நகரில் உள்ள கமலாலயத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மையக்குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், இந்த மையக்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது, விவரம்? வணக்கம் பிரகாஷ். தமிழக பாஜகவினுடைய மாநில மையக்குழு கூட்டம் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்துல சற்று நேரத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கு. இந்த மையக்குழு கூட்டத்துல புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம், அதே போல பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த மையக்குழு கூட்டத்துல குறிப்பாக வரக்கூடிய 2020 சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த மாதிரியான இடங்கள்லாம் ஒதுக்கணும், தொகுதி பங்கீடு, அதே போல எந்தெந்த இடங்களை கேட்கலாம் உள்ளிட்ட முக்கிய ஆலோசனைகளும் நடைபெறுவதாகவும் கூட்டணியில பலப்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த மையக்குழு கூட்டத்துல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ஹெச் ராஜா, அதே போல பாஜகவுடைய மாநில செயலாளர்கள், மாநில துணை தலைவர், இந்த மாதிரி உள்ளிட்டவர்கள்லாம் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல முக்கிய சாரம்சமா நான் சொன்ன மாதிரி முதல் முறையாக பியூஷ் கோயல் தமிழ்நாட்டுக்கு வராரு, தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு. இதற்கு முன்னாடி இருந்த பைஜெயந்த் பாண்டா கிட்ட நேற்றைய தினம் அவர் சந்திச்சு இதுவரைக்கும் இந்த கூட்டணி தொடர்பாக தமிழகத்தில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்டவற்றெல்லாம் நிறுத்து ஆலோசனை செய்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்தபடியாக தான் இன்றைய தினம் இன்னைக்கு காலையில கமலாலயத்துல இந்த கூட்டத்துல பங்கேற்றிருக்கிறாரு. சென்னை விமான நிலையத்துல பாஜகவினுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர்ல பியூஷ் கோயல் அவர்களை வரவேற்று கமலாலயம் அழைத்து வந்தாங்க. அதே போல இன்னொரு பக்கம் பாக்குறப்ப பாஜகவுடைய தேர்தல் இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால் டி நகர்ல இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அவரது இல்லத்துல சந்திச்சு அங்க காலை உணவு உட்கொண்டிருந்தாரு. அந்த நேரத்துலதான் பாஜகவுடைய முன்னாள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அங்க ஆலோசனை மேற்கொண்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் அவர்கள் அனைவருமே இங்க கமலாலயத்துக்கு வந்துடுறாங்க. கமலாலயத்துக்கு வரும்பொழுது பியூஷ் கோயல், அதாவது பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வரும்பொழுது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் வரவேற்றிருந்தாங்க. மேலதளத்தோட உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதை அடுத்து மையக்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. இந்த மையக்குழு கூட்டத்துல நான் சொன்ன மாதிரி முக்கிய நிர்வாகிகள்லாம் பங்கேற்று இந்த கூட்டணி தொடர்பாகவும், கூட்டணியை வலுப்படுத்துவது, கூட்டணியில் அடுத்த கட்ட நகர்வுகள், அதே போல எந்தெந்த இடங்களில் 2026 சட்டமன்ற தேர்தல் கேட்டு பெறலாம், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமா யார் யாரெல்லாம் அடுத்தது வரப்போறாங்க, புதிய கட்சிகளை இணைப்பது, வலியுறுத்துவது உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் ஆலோசனை செய்யப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய லீலா பேலஸ் நட்சத்திர விடுதியில அடுத்த கட்டமா பாஜக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு நான் சொன்ன மாதிரி அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, கூட்டணி வலுப்படுத்துவது, புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கான முயற்சிகள், அதே போல தொகுதி பங்கீடு, எந்தெந்த இடங்கள் கேட்கலாம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் ஆலோசனை செய்யப்பட இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call